ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வீடியோவில் என்ன காமிக்கிறேன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பருப்பு வடை தான். சாதாரணமாக கடலப்பருப்பில் செய்வாங்க. நான் ஒவ்வொரு 3 பருப்புலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு பிடி போட்டிருக்கேன். வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், பச்சை மிளகா, கருவேப்பிலை. இது துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் பிசைஞ்சு அந்த பருப்பு அரைக்கும்போது அதோட சோம்பு, பூண்டு ஒரு 6-7 பல் அப்படியே தோலோடையே கழுவிட்டு அதில் அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒன்று உளுந்தில் செய்யணும், இல்லை கடலப்பருப்பில் செய்வாங்க. இது நான் 3 பருப்பும் கலந்து இந்த அடைக்கி இது பண்ணுற மாதிரி. அதுக்கு அரிசி கலப்போம், அது அரிசி இல்லாமல் வடை மாதிரி சுட்டு எடுக்க வேண்டியதுதான். நல்லா வெங்காயம்லாம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். பச்சை மிளகா, இப்போ சட்டி காய வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிடுவோம். இதுக்கு இந்த வடை எண்ணெய் குடிக்காது, அவ்வளோதான். எண்ணெய் காஞ்சிடுச்சு, வடையை தட்டி போட்டுறேன். இது சும்மா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊறினா கூட போதும். ரொம்ப நேரம் ஊறணும்னு இல்லை. போட்டு ஊற வச்சு ஆட்டிடலாம். மிக்சியில் தான் அரைச்சேன். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் ரவா பாத்துக்கு, இல்லை இன்னும் அதோட கொஞ்சம் இதாகவே அரைச்சிக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உளுந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். சாயந்தரம் பிள்ளைங்க வர்றப்ப இது காஃபி போட்டு கொடுத்தோம்னாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். துவரம்பருப்பு 1 பிடி, கடலப்பருப்பு 1 பிடி, பாசிப்பருப்பு 1 பிடி போட்டு அரைச்சிருக்கிறது. ஒட்டாமல் இது பண்ணுறது, இது பண்ணி விட்டுறணும் அப்படியே. அப்படியே திருப்பி போடுவோம். வெறும் துவரம்பருப்பு கூட செய்யலாம். வெறும் துவரம்பருப்பு போட்டு கூட ஒரு தடவை வடை செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். பகடா மாதிரி போட்டிருப்போம். இது வடை மாதிரியும் சொல்லலாம், இல்லை பகடா மாதிரியும் போடலாம். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அப்படியே சும்மா 4 நாளாக தட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா இது எண்ணெய் குடிக்காது. ரொம்ப நிறையா எண்ணெயை ஊற்றி இது பண்ண வேண்டியதில்லை. 4 நாளாக போடுற மாதிரி வச்சுக்க வேண்டியது. மிச்சம் அதாவது நாளைக்கு குழம்பு ஏதாவது தாளிச்சிக்கலாம்.
நல்லா சவந்துடுச்சு. இஞ்சி போடுவோன்னு பார்த்தா ஒன்று இதாகிடுது. 4 தான் போடணும் இந்த எண்ணெய் அளவுக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இதுக்கு சட்னி எல்லாம் கூட தேவைப்படாது, அப்படியே சாப்பிட்றலாம். நல்லா சவந்துடுச்சு, எடுத்துட வேண்டியதான். அடுத்த இது போடுவோம். நாலு மாத்திரம் போட்டுருவோம். பாருங்க, எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லா முறுமுறுன்னு இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் இன்னும் கொத்தமல்லி இருந்தால் கூட பொடியாக நறுக்கி போட்டு சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்றா ஒட்டிக்கிச்சு பாருங்கள். அதான் போடும்போது கொஞ்சம் அதானோடனே அப்படியே தனித்தனியாக எடுத்து விடணும். எடுத்தாச்சு. அடுத்த தயிர் போடணும். சீக்கிரம் போட்டு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். காஃபிக்கு ஃபாலில் அடுப்பு பற்ற வச்சு சூடு பண்ணுறதுக்குள்ளே இது ஆகிடும், காஃபி ரெடி ஆகிறதுக்குள்ளே. எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பிடி போட்டது தான். இந்த வெங்காயம் போட்டது பாருங்கள் எவ்வளோ. இதே கடையில் வாங்கினோம்னா இது 100 ரூபாய்க்கு மேலே வந்துடும். கடைசி இது இருக்கிறத மாவு போட்டு விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான் இருக்கிறது கடைசி. அந்த மாவு அரைக்கும் போதே அதிலே சோம்பு பூண்டு தோலோடையே போட்டு அரைச்சிக்கலாம்.
பூண்டு பிடிக்காதவங்க வேணால் இஞ்சி போட்டு அரைச்சிக்கலாம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி போட்டால். ஏதாவது ஒன்று போடணும், ரெண்டையும் போட்டோம்னா அது டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும். நான் இந்த மாதிரி பருப்பு வடைக்கு பெரும்பாலும் பூண்டு அதோடய அரைச்சி போட்டுறது. நல்லா சாந்து வந்துடுச்சு, அவ்வளோதான், எடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிடுச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.